கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்திருக்கிறோம். அதாவது அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவர் கூட ஒர்க் பண்ணது, கூட ஒரு படங்களில் ஹீரோவாக நடித்ததும், அவர் கூட நடித்ததும், அவர் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பூமி வெடிகள் படம், செந்தூரப்பு என்ற ஒரு படம் நான் ஹீரோவை பண்ணேன், சாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதில் வந்து சார் வந்து கேப்டன்ற கேரக்டர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே கேப்டன் கேப்டன் கேப்டன், கதையிலே வந்து டைலாக் வந்து கேப்டன் தான், கேப்டன் கேப்டன் பேசிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கில் வந்து அவரை கேப்டன் ரெடியாக கேளு, கேப்டன் வந்துட்டாரா, கேப்டன் ஷாட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு. அது அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த ஷூட்டிங் முடிவுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு பரவிடுச்சு. கேப்டன் ஷூட்டிங் கிளம்பிட்டாராமாப்பா, கேப்டன் டப்பிங் கிளம்பிட்டார்ப்பா. ஸோ அப்படியே கேப்டன் ஆகிட்டாரு. அந்த இதில் அந்த ஷூட்டிங் செந்தூர் படம் ஷூட்டிங் முடியறதுக்கு இல்லை கேப்டன். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பண்ணாங்க, அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கேப்டன் பிரபாகர் இதுக்கு நடுவில் எல்லாருமே வந்து அவரை கேப்டன் தான் கூப்பிட ஆரம்பிச்சு. அதோட மூல காரணம் ஆபவன் அந்த கேரக்டரை உண்டு பண்ணது, அது வந்து செந்தூரப்பு என்ற படத்தில். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம் அவர் வந்து நிறைய ஒரு எல்லாரும் வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா தன்னை ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளியில் இருக்க பிரச்சனைகளை தலையிட்டுக்க மாட்டாங்க, சிம்பிளாக இருக்கிறது தான் அந்த பீரியடில் இருந்தது. ஆனால் இவர் எப்போவுமே வந்து ஒரு பொது பிரச்சனைனா இறங்குவார், களத்தில் இறங்கி வந்து பேசுவார், எல்லாம் அந்த லெவலுக்கு ஒரு ஃபோர்ஸானவர். அப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து தலைவர்ன்றப்ப விஜயகாந்த் சார் தான் வரணும்னு எல்லாரும் ஒருமுகமாக தேர்ந்தெடுத்து அவரை பண்ணோம். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்முடைய நடிகர் சங்கத்தில் எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எங்கள் எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சு அத்தனை பேரையும் வச்சு கலை நிகழ்ச்சி பண்ணி ஒரு நம்முடைய நடிகர் சங்கத்தில் இருந்த மொத்த பிரச்சனையும் வந்து கலைஞ்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சி நடிகர் சங்கத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தவர். ஸோ இவருக்கு நடிப்புனால அந்த கேப்டன்ற பேர் வரல, அவருடைய குணத்தினாலையும் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலையும் தான் கேப்டன் பேர் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேரோட அவர் வந்து நிலையான புகழோடு இருக்கார். அவரோட வந்து ஒர்க் பண்ணன்ற முறையில் நான் அவரோட ஹார்ட்ஷிப் என்ன ஸ்ட்ரென்த்தானவர்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து ஃபைட் சீன் அந்த செந்தூரப்பில் மேலேருந்து நான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன், இவர் வந்து காப்பாற்றணும். அந்த பீரியடில் வந்து கையில் காப்பாற்றும் போது கை வந்து ஷோல்டர்லேருந்து கழண்டுருச்சு, ரொம்ப பெயினில் துடிச்சார். யாரும் கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம்னா முடியாது, அவரை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம் துடிச்சிக்கிட்டே இருந்தார் கையில் அந்த ஷோல்டர் இறங்கினதுனால. அப்புறம் கஷ்டப்பட்டு அவராக வந்து அந்த கையை தூக்கி வச்சு லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிட்டு ரெடி டேக் அப்படின்னு அவரே சொன்னார். இது ஆபத்தான இடத்துல 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் அவரே சரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா ப்ரொடியூசருக்கு எதுவும் லேட் ஆகிடக்கூடாது, போனால் அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வரணும். ஸோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போனார். அவருக்கு தெரியும் ஒரு ப்ரொடியூசரோட பெயின் என்னன்னு. அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூசர் நிறையா படம் பண்ணாங்க. அது நானும் வந்து ஒரு ஹீரோவை பண்ணேன் அவருக்கு வச்சுருந்த கதையில். அது நிறைய அனுபவங்கள் எனக்கு அவரோட க்ளோஸாக பழகினதில் உண்டு. பட் அவருடைய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அடுத்தவங்களை மதிக்கிறது, எல்லாருக்கும் சினிமாவில் வந்து அவர் தான் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரெண்டே கொண்டு வந்தது. ட்ரெண்டுன்றதை விட ஒரு மனிதாபிமானத்தை சினிமாவுக்குள்ளே புகுத்துனது அப்படின்றது விஜயகாந்த் சார் தான். அவர் இன்னைக்கு எவ்வளோ அரசியலில் சாதிச்சிருக்கிறாரு. எது பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு அண்ணனா, அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஆபாவடன் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து வெளியில் அடையாளம் காட்டினார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார்னால தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வந்து பெரிய பெரிய கேமராமேன்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் சார். அவர் எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி. அவரால் எத்தனையோ கலைஞர்கள் நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். அவருக்கு நாங்கள் எப்போவுமே நன்றியாக இருக்கோம். அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தார் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனுடைய இழப்பை எனக்கெல்லாம் வார்த்தையில் சொல்லி ஆறுதலாம் சொல்ல முடியாது. நமக்கு அது மாபெரும் இழப்பு. கேப்டன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 85, 90லேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. நான் உதவிகளாக இருக்கும்போதே அவர் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது தர்மச்சக்கர படத்தில் நான் ஒரு சின்ன வேஷம் கூட பண்ணியிருக்கேன். அப்போது அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ராவுத்தர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அண்ணன் மேலே கதை இருக்குன்னு. ராவுத்தர் கதை கேட்டு நல்லா இருக்கு தம்பி, நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்கள் ஷூட்டிங்காக நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னாரு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணன் இதுமாரி வந்து ராவுத்தர் ஐயா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அது வந்து அவர் எதையாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க நல்லா இருக்கணும்னு. அதெல்லாம் எதுக்கு ரமேஷ் சொன்னால், கதை சொல்லிட்டேன்ல, நீ நல்லா போன எனக்கு தெரியும், நான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன்.
ஆனால் நீ உடனே போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு யாருமே எந்த ஹீரோவில் அப்படி சொல்ல மாட்டாங்க கதை கேட்காம. அது மாதிரி கிட்டத்தட்ட 54 டைரக்டர் உருவாக்கினார் அவர். என்னையும் அவர் உருவாக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்குள்ள நம்ம நடிகனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கதை தான் ஆதவன் பின்னாடி சூர்யா வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் விஜயகாந்த் சாருக்கு பண்ண கதை. நானும் விவேக் சேர்ந்து பண்ண கதை அந்த காலத்தில். விவேக் தான் கொண்டு வர ராவத்தில் அறிவிப்பேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களும் அப்புறம் நிறைய படங்கள் பண்ண அந்த வானத்தை போல உங்களுக்கு தெரியும். அந்த படமாகட்டும் அது டபுள் ஆக்ஷன். அதுக்கு அவர் மூலமாக தான் எனக்கு கலைஞர்கிட்ட பரிசு வாங்குற பாக்கியம் கிடைச்சி படத்தில் நடிச்சு. அதுக்கப்புறம் கஜேந்திரா மரியாதை லேட்டஸ்ட் படம் எல்லாமே படத்தில் பண்ணியிருக்கேன். மரியாதை பற்றி நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஜோக் சொன்னாலும் அதை சிரிச்சுட்டேன். நல்லா இருக்கு வச்சுக்க ரமேஷ், நான் தப்பு இல்லை ஆனால் தப்பாக நினச்சிக்க போகுது அதெல்லாம் ஒன்று வச்சுக்க அப்படி. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதான் நான் மற்றவங்களும் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துறேன்னு. ஏன்னா நான் அப்படி எதுக்கு கட்சியில் சேர்றேன், ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சு சேர மறந்துட்டேன், இப்போ கொஞ்சம் வந்துடலான் இருக்கேன். நீங்கள் உங்களை வந்து கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா மாற்று கட்சியில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை வந்து படத்தில் போட்டு தயங்குவாங்க. அப்போ உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்கப்படும். நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்கிற உங்களுக்கு எதாவது பிரச்சனை நேரடியாக என்கிட்ட வா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன். அது வந்து வாய் வார்த்தையில் உண்மையான வார்த்தை. நமக்கு எதாவது ப்ரொடியூசர்கிட்ட ஏதாவது காசு வரலன்னா அண்ணன் கொஞ்சம் கவனிங்க, உடனே ஃபோன் எடுப்பார், அந்த மேட்டரை முடிச்சு விடுங்க அப்படின்வார். அந்த மாதிரி எதுக்குமே அதாவது உள்ள வீட்டில் வச்சு வெளியே ஒரு பூசி மெழுகிற பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை பேசணும்னா பார்க்கலாம் அப்படின்றதுலாம் நேரடியாக இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயம் எவ்வளோ சாதனை செஞ்சாங்க. நடிகர் சங்க கடன் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி நெய்வேலி ப்ரோக்ராம் நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அவர் தான் பெரிய நடிகர். நாங்கள் தான் அவரை பத்திரமா கூப்பிட்டு போனோம். ஆனால் அவர் எங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போய் இப்போ காரை பஸ்ஸில் இட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பத்திரமா கொண்டு சேர்த்தியா நைட்டு பார்த்தியா கூட்டத்தை தள்ளி விட்டு விஜய் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட பாதுகாப்பு பார்ப்பார். அதே மாதிரி மதுரை ஸ்டார் நைட்டில் சாப்பாடு இல்லை. இவர் இறங்கி மதுரை போகிற டிஃபன் போட்டில் கட்டி ட்ரெயினில் எல்லாரும் இவர் வேட்டி மடிச்சுட்டு எல்லாரும் இவர் சப்ளை பண்ணுறாரு சாப்பாடு. ஏன்னா நீங்கள் பண்ணுங்க கொடுப்பா, நம்ம நிலம்பி வந்தால் நம்ம காப்பாற்றணும், நம்மளோட கடமை. அப்போ அந்த கடமை அவருக்கு இதனால தமிழக மக்களை காப்பாற்றுற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்தில் நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் சொல்கிறேன். தர்மசங்கர் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிடுவார். எல்லா ரசிகர்கிட்டையும் அவங்களோட குறைகளை பேர் சொல்லி அழைப்பார். பேர் என்ன பிரச்சனை பார்ப்பார், அப்படி நடத்துவார். அப்படி இருக்கும்போது அப்படியே அது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அப்படி அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டார். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் அவர் இருந்தாருன்னா நிச்சயம் எந்த குறைகளும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய மனிதர். உள்ள ஒன்று வச்சு வெளியே பேசக்கூடாது. தப்புன்னா தப்புன்னு பேசுவார். கரெக்டாக யாராவது கேள்விகள் கேட்டாலும் நேரடியாக கேள்வி பதில் சொல்லுவார். என்னத்துக்கு அப்படி கேட்குறது கேள்வி அப்படின்னு. அந்த ஒரு தைரியம் யாருக்குமே கிடையாது. அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது வந்தாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேடம் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், அந்த சார் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு முறை நான் ரோட்டில் இருந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கிறேன். கார் போயிட்டு இருக்கு, ஒரு காரு டக்குன்னு கார் கண்ணாடி இறங்கிட்டாங்க 2 பேரும். என்னாச்சு ரமேஷ், என்ன நிற்கிறேன், இல்லை இளநீ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருப்பு கண்ணாடி அப்பெல்லாம் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதை இறக்கி நம்ம விசாரிச்சு போவார். அதனால் நம்ம கூட இருக்கிற சக கலைஞர்களை காப்பாற்றுங்க என்ன உள்ளவர். தமிழகத்துக்கு சினிமாவுக்கு மட்டும் இல்லை அரசியலுக்கே அதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் இழப்பு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அவருடைய இழப்பெல்லாம் நம்ம வந்து ஆறுதல் தான் பண்ண முடியாது. நிச்சயமாக அவர் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 85ல் உதவிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டு கிடையாது, வழி கிடையாது. அப்போ சாப்பாடு கிடைக்கும். அப்போ மதியானம் டீ நகரில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போட எப்போ வேணால் போய் சாப்பிட்லான்னு. மதியானம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யார் வேணால் போய் சாப்பிடலாம். அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு கிடையாது. அதுமாதிரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்னா ப்ரொடியூசர் படம் கொடுக்க பயப்படுவாங்க. எல்லாருமே டிஎஃப்டி செல்லுமணி சார்லாம் எல்லாரும் உதவி எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு 54 டைரக்டர் உருவாக்குற பெருமை அவருக்கு தான் இருக்குது. உதவிகளை தைரியமாக கொடுப்பாரு. எந்த விதம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு அந்த நல்ல மனசுக்கார நம்ம வந்து இறந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. ஆத்மா சாத்தியாக நம்ம சொல்ல ஒரு பாக்கியம். அவர் நிறைய ஹெல்ப் கேட்கலாம், எவ்வளோன்னா ஹெல்ப் அவருக்கு கேட்பேன். தைரியமாக பேச கூட சமீபத்தில் யூனியன் சம்பளம் பேசும்போது அந்த விஷயம் நான் என்ன பண்ணுறேன், படம் எல்லாம் பண்ணுறியா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாவா, அந்த மாதிரி ஒரு அதான் என்ன பேசி ரொம்ப காலம் நம்மளோட பழகின மாதிரி பழகுவார். அது ஒரு அந்த மாமனிதர் இழந்தது நமக்கெல்லாம் இழப்பு.